Hello friends, welcome back to my channel Genesis Globals. Friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட கொஞ்சம் புது வரவுகள் பத்தி தான் பார்க்க போறோம். முதலாவதா நம்ம இல பார்க்குற வெரைட்டி பாத்தீங்க அப்படினா ஒரு ட்ரெஸ்ஸினா. இந்த ட்ரெஸ்ஸினா நான் ஒரு இடத்துலயுமே பார்க்கல. இது நான் இப்போ ரீசன்ட்டா ஒரு நர்சரி போற டைம்ல தான் புதுசா பார்த்தோம். லீஃப் வந்து ரொம்ப திக்கா இருக்கு. நார்மல் ட்ரெஸ்ஸினா மாதிரி இல்ல. இது ரொம்ப டிஃபரண்டா. நம்ம டிராக்கோ எவ்வளவு திக்கா இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. பாத்தீங்களா? இந்த ஸ்டிக் எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப திக்கா இருக்கு. லீஃபும் ரொம்ப திக்கா கொஞ்சம் பெரிய பிளான்டாவே கிடைச்சது. கொஞ்சம் நல்ல பெரிய பிளான்ட். இது ஆக்சுவலா என்னோட ஷோல்டர் அளவு இருக்கு. அவ்வளோ பெருசு. இந்த பெரிய பாட்டில் அப்படியே கிடைச்சது. நம்ம அதை அப்படியே வச்சிருக்கோம் செட் பண்ணி. இனி இந்த பாட்டில் இருந்து எடுத்து மாற்றி நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்மளோட பாட்டிங் மிக்ஸுக்கு செட் பண்ணோம். ஆனால் இது என்ன அப்படின்னா அந்த கார்டனுக்கும் ஏதோ லோடில் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதனாலேன்னு தெரில. அந்த லீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. ஆனால் இது நீ ஃப்ரெஷ் லீஃப் வரணும் ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரெஷ் லீஃப் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஒரு அழகான ஒரு பிளான்ட். பார்க்கவே ஒரு அழகு இது. ஓகே, இதுக்கு அடுத்ததாக நம்மளோட ஒரு நியூ மெம்பர் பார்க்கலாம். ஒரு மெம்பரில் கொஞ்சம் மெம்பர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே பார்க்கலாம். இது ஒரு நாளாக நம்ம வந்த பிளான்ட் கிடையாது. நம்ம ஆர்டர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்த பிளான்ஸ். ஒரு பர்டிகுலர் டேஸுக்கு உள்ளாடி வந்தால் கொஞ்சம் பிளான்ஸ் நம்ம பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் நம்ம தோட்டத்தில் கொண்டு வச்சுட்டோம். வீட்டில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குற செகண்ட் வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிண்டாப்சிஸ் ப்ளூ ஆல்போ. சிண்டாப்சிஸ் ப்ளூ ஆல்போ எவ்வளோண்டு குட்டி பிளான்டாக இருக்குன்னு பாருங்கள். அதான் ஒரு சின்ன பாட்டில் தான் வந்துச்சு நமக்கு. சிண்டாப்சிஸ் ப்ளூ ஆல்போ. ஆல்போன்னா அந்த ஒயிட் வேரியேஷன் உள்ளதை நம்ம ஆல்போன்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் ரொம்ப சின்ன பிளான்ட். ஓகே, அடுத்தது யாருன்னு பார்க்கலாமா? மேலே பார்க்குறது அமேட்ரியம் சிபிலாமினம். சிபிலாமினம் வேரிகேட்டட். இதில் பார்க்குறோம்னா இதுதான் நல்ல வேரியேஷன் உள்ள பிளான்ட். பார்க்கலாம். இது நம்ம அழகாக ஸ்டிக்கில் கொடுத்துட்டு எவ்வளோ சீக்கிரம் வளருதுனால நம்ம அப்டேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சிபிலாமினம். ஆனால் சின்ன ஒரு கப்பில் தான் வச்சுருக்காங்க. நம்ம அடுத்த இதில் பார்க்குறது ஃபிலோடென்ட்ரன் ஹாஃப் மூன் ஆல்போ. ஹாஃப் மூன் ஆல்போ சின்ன பிளான்ட். ஆனால் பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. லீஃப் ரொம்ப திக்காக இருக்குது. இவ்வளோதான் பிளான்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். நம்ம இதை வளர்ந்ததுக்கு பிறகு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம என்ன பிளான் பார்க்கலாம் அப்படின்னா இன்னும் ஒரு ஆள் தான். இது வந்து நம்மக்கிட்ட இந்த சாட்டன் போத்தோஸ் இருக்குல்ல, சாட்டன் போத்தோஸில் வேரிகேட்டட். அவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே எல்லா லீஃப்லேயுமே அந்த ஹாஃப் லீஃப் வந்து நல்ல வேரியேஷனோடு இருக்குது. நம்ம அந்த மூன் லைட் எல்லாம் ஒரு ஹாஃப் லீஃப் வேரியேஷன் சொல்கிறோம்ல, அதே மாதிரி அந்த ஹாஃப் லீஃப் நல்ல வேரியேஷன். இதுலேயும் பாருங்கள், அந்த கீழ்ப்பக்கம் நல்ல வேரியேஷன். ஆனால் பிளான்ட் இவ்வளோ தான் இருக்குது. இது நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இல்லை. ஒரு பிளான்ஸுமே அவைலபிளாக இல்லை. நம்ம இனி கொஞ்சம் வளர்த்துட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம ப்ரொபகேட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிற பிளான்ட் என்ன அப்படின்னா இதில் பார்க்குற லேனியேட்டா மின்ட். லேனியேட்டா ஃபிலோடென்ட்ரான் லேனியேட்டா மின்ட். அந்த பிளான்ட் எல்லாம் இப்போ தான் வந்தது. இதெல்லாம் ஒரு 1 வீக் முன்னாடியே வந்துட்டு. ஸோ நம்ம அதை பாட்டில் செட் பண்ணிட்டோம். அடுத்ததாக இது வந்து மிக்கான்ஸ், பிங்க் மிக்கான்ஸ். பெரிய வேரியேஷன் இல்லை பிளான்ல. ஏன்னா நான் நிறைய பிளான்ட் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப வேரியேஷன் உள்ள பிளான்ட் கிடைக்கல. இந்த அளவு வேரியேஷன் இருக்குது. ஒருவேளை ஃப்யூச்சரில் இன்னும் வேரியேஷன் வரலாம். இது மிக்கான்ஸ் பிங்க். பிங்க் மிக்கான்ஸ். அடுத்த நம்ம மேலே பார்க்குறது அலோகேஷியா பேட்டிக். அலோகேஷியா பேட்டிக் இது என்னென்னா நம்ம பார்க்க மின்ட் மாதிரி இருக்குது. இதோட நேம் வந்து அலோகேஷியா பேட்டிக். இது வந்து ரொம்ப அழகு ஃப்ரெண்ட்ஸ். அது வீடியோக்கு எந்த அளவுன்னு இல்லை, பட் ஆனால் உண்மையாகவே நேரில் ரொம்ப அழகாக இருக்குது. இது வித்தவுட் பாட்டில் தான் வந்து நம்ம பாட்டில் வச்சு செட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு 2 days தான் இருக்கும் நம்ம கையில். வந்து இந்த சைடில் லீஃப் வந்து அழுகி போயிருந்துச்சு. நம்ம அதை இனி கட் பண்ணல. இது ஒன்றும் ஆகாது அலோகேஷியா. ஸோ ஓகே, இது அலோகேஷியா பேட்டிக். அடுத்தா நம்ம இதில் பார்க்குறது ஃபிலோடென்ட்ரன் பேட்ரிஷியா. ஃபிலோடென்ட்ரன் பேட்ரிஷியா சூப்பரான ஒரு பிளான்ட். ஆக்சுவலாக நம்ம இது வந்து ஒரு 5-6 பிளான்ட் நம்ம சேர்த்து வாங்கினோம். பேட்ரிஷியாலே ஒரு 5-6 பிளான்ட் நம்ம வாங்கிட்டு நம்ம கலெக்ஷனுக்காக ஒரு 2 எண்ணத்தை வச்சுட்டு மீதி எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிட்டு. அதில் இந்த மீதி பிளான் சோல்ட் அவுட். இது ஒரு சூப்பரான பிளான். இது பாருங்கள், நம்ம இதை ஒரு மரத்தில் வச்சிடணும். அதுக்காக தான் இது ரொம்ப அழகான ஒரு ஃபிலோ. அவ்வளோ நீளமாக வரும்.
இதுவும் நம்ம 2 பிளான் நமக்குன்னு வச்சுட்டோம், மீதியை நம்ம கொடுத்துட்டோம். இங்கே பாருங்கள். நம்ம அடுத்த பார்க்குற இதில் பேர்ல் மார்க்ஸ் ஃப்ளேம், இதில் நம்ம கொஞ்சம் பிளான்ஸ் நம்ம சேர்த்து வாங்கணும், மீதி எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம கலெக்ஷனுங்க நம்ம கொஞ்சம் வச்சுருக்கோம். நம்ம அடுத்த நியூ பிளான் கலெக்ஷனில் நம்ம எல்லாம் பார்க்குறது இதுதான். இது வந்து ஆக்சுவலாக சென்சோவேரியா ஹூச்சாங் தானே, ஹூச்சாங் அப்படின்னு சொன்னாங்க. இது அப்படி ஆக்சுவலாக சென்சோவேரியா நம்ம இது வேல்ஃபன் சென்சோவேரியா இருக்குல்ல, அதை விட ரொம்ப வைடாக இந்த மாதிரி ஒரு சூப்பராக இருக்குங்க பாருங்கள். இது ஒரு நியூ கலெக்ஷன் தான் நம்மளோட ஹூச்சாங், சென்சோவேரியா ஹூச்சாங். நம்ம இன்னும் அதை நடல் அப்படியே வாட்டரில் தான் போட்டு வச்சுருக்கோம். அடுத்து இங்கே பார்ப்பீங்க, இது என்னடா இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு தோணுதா? இது என்ன அப்படின்னா ஒரு அலோகேஷியா. இது எவ்வளோ வாங்கினீங்க? 600 வாங்கினது. என்னது இது, என்ன அலோகேஷியா என்னன்னு தெரில, ஏதோ நேம் மறந்துட்டு, வந்தால் தான் கரெக்டாக தெரியும். வந்து அப்படியே இங்கே பாருங்கள், ஒன்றுமே இல்லை, எல்லாமே போயிடுச்சு. உள்ளாடியான பல்ப் இருக்கும், அதனால நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எம்டியான ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். வச்சுட்டு நல்ல ஷேடோவில் அப்படியே வச்சுட்ருக்கோம். நமக்கு அந்த ஃபிஷ் டேங்கில் உள்ள வெளிச்சம் அதுக்கு கிடைக்கும், அதனால் அது க்ரோ ஆயிரும். பார்க்கலாம். அலோகேஷியா பொதுவாக கெட்டு போகாது, கொஞ்சம் டிலே ஆனாலும் வரும், பார்க்கலாம். இதுவும் நியூ வெரைட்டி தான். இதோட நேம் கரெக்டான ஐடியெல்லாம் எனக்கு தெரில, பட் சென்சோவேரியா என்ன வெரைட்டியோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டைப். இல்லை இன்னொரு வெரைட்டி என்ன இருக்குல்ல, இதெல்லாமே நியூ கலெக்ஷன் தான். நியூ கலெக்ஷன்னா கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இது நம்ம என்னென்னா இன்னும் பாட்டில் வைக்காமல் தண்ணிக்கு உள்ளாடி போட்டு வச்சுருக்கோம். ஓகேயா, இங்கே பாருங்கள். நம்ம அந்த பிளான்ஸ் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட்டாக எடுத்த வீடியோ வந்து எடுத்து ஒரு 2-3 days ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு நம்ம எடுத்தது தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம பார்க்குறோம்ல இந்த பார்ட், இது எல்லாமே நம்ம நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாட்டில் செட் பண்ணிட்டோம். எல்லாமே அப்படி இருக்கட்டும். இப்போ என்ன அப்படின்னா ஒரு ஜிசி பிளான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நம்மக்கிட்ட ஒரு 6-7 கலெக்ஷன் இருக்குது. இது இன்னொரு நியூ வெரைட்டி. இது நல்ல இப்படி ஒரு சாண்டில் ஷேட் வருது. அது மட்டும் இல்லை, இந்த லீஃப்லேயே பிங்க் ஷேடும் மிக்சிங்கில் வரும். இது பிங்க் ஷேடும் மிக்சிங்கில் வரும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இந்த பிங்க் ஷேட் நல்ல பெரிய பிளான்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இந்த லீஃபில் தெரிகிறது எல்லாமே இந்த பிங்க் ஷேட் இருக்குல்ல, இது பார்க்குறதுக்கு ஏதோ டஸ்ட் இந்த மாதிரி இருக்குது, ஆனால் அது அப்படி கிடையாது. வீடியோ கிளியர் இல்லை. இதெல்லாமே நியூ வெரைட்டி. இது பிங்க் ஷேட் நம்மள்ட்ட உள்ள மாதிரியே தான் இருக்குது, பட் ஏன்னா இந்த லீஃபில் மட்டும் நல்ல ஒரு சேஞ்ச் இருக்குது. ஸோ இது இன்னொரு வெரைட்டி ஜிசி. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம இந்த 2 ஷூட்டுக்கு வேண்டி தான் இந்த பிளான்டே வாங்குகிறோம். இதெல்லாமே சேம் பிளானில் உள்ளதான், இதை வச்சுருக்கோம்ல, இதெல்லாமே சேம் ஜிசி தான். இந்த 2 லீஃப் வேரியேஷனுக்காக நம்ம இந்த ஒரு பிளான்டே வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த பிளான்ட் வந்து எல்லாருக்கும் தெரியும், இது எவ்வளவு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜிசி அப்படின்னு தெரியும். இது வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கினது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.